வணக்கம். வேன்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்றுக்குன்னே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட வீடியோ நம்ம போட்டிருந்தோம். பேட்டர்ன் வைஸ் சின்னதாக மாறி இருக்கும். பட் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பேட்டிங் இல்லைன்னா பவுலிங்கில் தான் கேப்டன் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துலையே வந்து ஆல்ரவுண்டருக்கான வேலைகள் அதிகமாக இல்லை. பட் பேட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்தது 2 3 3 1 3 3 4 ஸோ சம்திங் அந்த மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். பட் 1 4 2 4 1 4 அப்படிங்கிறது பேட்டர்னாக வந்திருக்கு. ஸோ பேட்டிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகிருக்கு, பவுலிங்கில் கேப்டன் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த இது மாதிரியான அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு மேட்ச் போடுறதுக்கு எளிமையாக இருக்கும். எப்போவுமே ஒரு இடத்துல கேப்டன் பாசிபிலிட்டி பிக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே கேப்டன் வருதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேட்ச்சு நீங்கள் இது எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பேட்டிங் பேஸில் ஒரு டீமை மேக் பண்ணும்போது கேப்டனையும் பேட்டிங்லேயே யூஸ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அப்படி வேண்டியதில்லை. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் பேட்டிங் பேஸில் டீமை மேக் பண்ணும்போது பவுலிங்கில் கேப்டன் கொடுக்குறதும், பவுலிங் பேஸில் டீமை மேக் பண்ணும்போது பேட்டிங்கில் கேப்டன் கொடுக்குறதும், ஸோ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கிங்க. கேப்டன் ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது தனி, அதே போல் டீமை மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி நம்ம விஷயங்களை உள்ளிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? மெக்டர்மண்ட், எல்சா இன்றைக்கி ட்ரீம் டீம் என்ட்ராயிருந்தாங்க. ஸோ எல்சா தான் இந்த 11வது பிக்கு. இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது யாராச்சும் இடையிலையும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், இப்போ கேட்குறவங்க கேட்டுங்க. இது கிரெடிட்டில் சிங்கிளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் எம்பெரி நம்ம மஸ்ட்டாக உள்ளே எடுத்துட்டோம். அதே மாதிரி நான் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணதில் எல்சாவை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் சிங்கிளாக இருந்தவங்க. ஸோ அவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ள ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிட்டாங்க. கடந்த மேட்சஸில் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் அந்த மாதிரி சிங்கிள் பிளேயர்ஸ் எப்படி என்ட்ரு ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க என்ட்ரு ஆகலை அப்படின்னா அடுத்தடுத்த மேட்சுகளில் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சு மெல்போர்ன் ஸ்டார்ஸு ஹரிக்கன்ஸில் ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பிளேயர்ஸ் ஆப்ஷன் இல்லை. ஒரே ஒரு பிளேயர் ரொம்ப லோ கிரேடில் மனன்ட்டி இருந்தார், அவர் என்ட்ரு ஆகலை அப்படிங்கிற மாதிரி. மனன்ட்டியா இல்லை பீன். ஸோ இந்த மேட்ச்சு அதுக்கு முன்னாடி மேட்ச்சும் என்ட்ரு ஆகலை. ஸோ இந்த மேட்ச் கம்பல்சரி என்ட்ரு ஆகணும். 2 பேருமே என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த மேட்ச்சு என்ட்ரு ஆகணுங்கிற அவசியம் இல்லை, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சிங்கிள் பிளேயர்ஸை கன்ஃபார்மாக எடுக்கணுமா அப்படிங்கிற புரிதல் எடுத்துக்கங்க. அதாவது கிரெடிட்டில் ரொம்ப சிங்கிளாக ஒரே பிளேயர் அந்த மாதிரி இருக்கிற பிளேயரை கன்ஃபார்மாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வரக்கூடிய இந்த மேட்ச்சுக்கு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம். ஸோ வராத கேப்டன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் அது நடக்கலை. ஓகேங்களா? பென் ஸ்வார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் கேப்டனாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவரும் இது வரைக்கும் வரலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு மேட்ச் வந்ததான் எனக்கு ஞாபகம் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி. ஸோ வந்த கேப்டன் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். டீம் வந்து ரொம்ப லோ பிக்கான ஒரு டீம் இந்த மேட்ச் அமைஞ்சிச்சு. அதுக்கு காரணம் ஆல்ரவுண்டரில் ஹை பிக் நிறையா இருந்துச்சு, ஆல்ரவுண்டரில் வேல்யூபிள் இல்லை அப்படிங்கிறதுனால இது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு அடுத்தடுத்த மேட்ச்சை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ஐடியாவை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஒரு சின்ன ஹிண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பாயிண்ட் கிடச்சிருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். எலிமினேட்டர் மேட்ச்சு. ஸோ இதில் வின் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி லாஸ் ஆன சிக்ஸர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்சையும் வின் பண்ணால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எலிமினேட்டர் ஒரு டீமு தோக்கக்கூடிய டீம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச்சு தண்டருக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு இடையில் நடக்குது. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தொடர்ச்சியாக 5 வெற்றின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 4 வெற்றி என்னமோ 4-5 வெற்றி தொடர்ச்சியாக பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் கொண்டாஸ்ட் அன்அவைலபிள். ஸோ அவருக்கு பொதுவாக ஒலிவர் டேவிஸ் அல்லது
நிக்கிட்டராஸ் இந்த 2 பேரில் ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒலிவர் டேவிஸ் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேத்யூ கில்கிஸ், வார்னர், ஸோ இப்படி ஒரு ஓப்பன் பேர் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாம் ப்ரிடிக்ஷனில் ஒலிவர் டேவிஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதே போல் பவுலிங்கில் டேன் கிறிஸ்டியன் இல்லை. ஸோ வெஸ்ஸகர் டைரக்டாக லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஓகே, அடுத்தது மெல்பர்ன் ஸ்டார்ஸோட லெவலில் வெப்ஸ்டர் இல்லை. ஸோ அவர் மட்டும்தான் இல்லை. ஸோ அதுக்கு பொதுவாக பீட்டர் ஹேண்ட்ஸ்கோப் அல்லது கேம்பல் கெல்லாவே. ஸோ கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நிறைய பவுலர்ஸ் இருப்பாங்க. ஸோ பீட்டர் ஹேண்ட்ஸ்கோப் அல்லது கேம்பல் கெல்லாவே இந்த 2 பேரில் ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. பீட்டர் ஹேண்ட்ஸ்கோப் 1 டவுனில் நிறைய நேரம் விளையாண்டுருக்காரு. ஸோ அவரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் பீட்டர் ஹேண்ட்ஸ்கோப் லெவல்ஸில் எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே ஒலிவர் டேவிஸையும் டேன் கிறிஸ்டியனையும் எடுத்திருக்கோம். இது மாறலாம். ஒலிவர் டேவிஸ் அல்லது நிக்கிட்டராஸ் 2 பேர்த்தில் ஒருத்தர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் 4 பிக், டாப் கேப்டன், டாப் விசி. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரெடிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். டாப் 4 பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், பவுலர்ஸ், ஸோ இந்த 4 பேர் தான் டாப் 4 பிக்கில் இருக்காங்க. ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 2 செகண்ட் பேட்டிங் இருக்கா. ஓகே, ஆர்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. ஆல்ரவுண்டர், பேட்டர், ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இதுதான் டாப் 4 பிக்கு. டாப் கேப்டன், டாப் விசி நாம் இப்போது வீடியோவுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், பவுலர் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை ஒன்று ரீசெக் மட்டும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மாறலாம். இந்த மேட்ச்சு ஆன் டைமில் பிக்கிங் சேஞ்ச் ஆக கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு இப்படி இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸ்வெல் டாப் கேப்டன், ஸோ ஸ்டெகட்டி டாப் விசி. ஸோ ஆல்ரவுண்டர், பவுலர் தான். ஸோ டாப் 4 பிக்குக்கும் டாப் கேப்டன் விசிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ 96 48 1 2 3 4. ஓகே, ஸோ இதிலே எடுத்துக்குவோம். ஸோ 1 1 2 3 4 இது டாப் 4 பிக்கு. டாப் கேப்டன், டாப் விசி, ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டு வீக்கு தான் டாப் கேப்டனாகவும், டாப் விசி பவுலரில். ஸோ டாப் 4க்குள்ளே இல்லாத ஒரு பிளேயர் டாப் விசியாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்கும் மேட்ச் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது நமக்கு கேப்டன் மேட்ச் ப்ரோக்ரஸ் எப்படின்னா, கண்டிப்பாக இந்த மேட்ச்சு விக்கெட் ப்ளஸ் ரன் அப்படின்னு கொஞ்சம் டைட்டான மேட்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ இருக்கிற அமைப்புப்படி பார்க்கும்போது. ஸோ இதுவே நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 3rd பிக்கு பேட்டிங்கில் இருந்துச்சு. இப்போ அது ஆல்ரவுண்டருக்கு கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸ்டோனிஸ் தான் 2nd பிக்காகவும், வார்னர் 3rd பிக்காக இருந்தார். இது மாறி இருக்குது. ஓகேங்களா. இது புரிஞ்சுக்கணும். அதனால தான் சில நேரங்களில் வீடியோ போட்டதுக்கப்புறம் மேட்ச் வேறு மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிக்கிங் மாறும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை ரொம்ப டீப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3rd பிக் 4th பிக் எப்படி மாறுது அப்படிங்கிறத. இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் இந்த இடத்துல இருக்குன்னா மேட்ச் டஃப் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத யூகிச்சுக்கலாம். சப்போஸ் வார்னர் தான் 3rd பிக்காக மாறுறாரு, ஸ்டோனிஸ் ஆன் டைமில் அதிகமாகிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்றைக்கி மேட்ச்சு என்ன ரிசல்ட்டோ அப்படி இருக்கலாம். பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் எப்படி போகலாம். மேட்ச்சு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பேட்டிங் பவுலிங் 2க்கும் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் மேட்சாக 2 பக்கம் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் வருது. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஆல்ரவுண்டர் கண்டினியூஸாக இருந்திருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வேறு. உங்களுக்கு நிறைய தடவை நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் ஆல்ரவுண்டரில் கேப்டன், பவுலிங்கில் விசி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் பவுலருக்கு கேப்டன் வாய்ப்பை எடுத்து தரும். ஓகேங்களா. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர்ஸில் கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது
இது கூட கிரெடிட்டில் இருக்கிற சின்ன விஷயங்கள். இப்போது ரொம்ப டீப்பாக கிரெடிட்டை பார்க்க வேணாம், அது ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம். ரொம்ப டீப்பாக கிரெடிட்டை பார்க்கக்கூடாது, ஒரு மேலோட்டமாக பார்க்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி மேட்ச் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ 8.5ல் 5 பிளேயர் இருந்த இடத்துல ஒரே ஒரு பிளேயர் தான் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மற்ற சில விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் பெட்டராக நீங்கள் இதில் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டீப்பில் கிரெடிட்டை மட்டுமே வச்சு டீமை மேக் பண்ண வேணாம். ஸோ அது கிரெடிட்டை பாருங்கள், அது ரோல் ஆகுதுன்னு சொன்னதும் நான் தான். ஸோ அதை ரொம்ப டீப்பாகவும் பார்க்கக்கூடாது. இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இன்றைக்கி கிரெடிட்டை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப கிரெடிட்டை பேஸ் பண்ணி டீமை மேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கிரெடிட்டில் பிளேயர்ஸ் இருக்கணும். இந்த சிங்கிள் பிளேயர்ஸ் வர்றாங்க வரல, ஸோ கேப்டன் ஆப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கிரெடிட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். 8.5ல் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, 9ல் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ஸேகர் ப்ளே பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 3 பேர். ஸோ ஹெல்டன் கார்ட்ரைட் 8 கிரெடிட், சாம் கார்பர் 8 கிரெடிட். கிட்டத்தட்ட 5 பேர் 8 கிரெடிட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி இருக்கலான்ட்டு. ஸோ எல்லா கிரெடிட்டையும் கால்குலேஷன் பண்ணிக்குவோம். 7.5 பொறுத்த வரைக்கும் டாம் கரன், யூமிர். ஸோ டாம் கரன், யூமிர் 2 பிளேயர் இருக்காங்க ஒரு டீமை சேர்ந்து. அடுத்து 7 கிரெடிட் போது ஜெய் பாரிஸ், முகமது ஹஸ்னைன் ப்ளே பண்ணுவாரா இல்லை அவருக்கு மாற்றாக சேஞ்சஸை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. பட் பவுலர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் பெருசாக எந்த பிளேயரும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஹஸ்னைன் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்னதாக மாற்றிக்கங்க. ஜி கார்டன், ஒலிவர் டேவிஸை எடுத்திருக்கோம். மேபி அந்த இடத்துல பிளேயர் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நிக்கிட்டராஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. 7 பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ 7ல் இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, இது குறையவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒலிவர் டேவிஸ் இந்த இடத்துல மாறலாம். ஸோ அதே போல் பீட்டர் ஹவுன்ஸுக்கு பொதுவாக கேம்பல் கெல்லாவே ப்ளே பண்ணவும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? இந்த பேட்டிங்கில் இந்த 2 பிளேயர் அப்படியே சேஞ்ச் ஆகி 5, இப்போ 6 பிளேயர் காட்டியிருக்கோம். இந்த 6 பிளேயரில் 2 பிளேயர் கூட மிஸ் ஆகலாம் சேர்த்து. யாருன்னா பீட்டர் ஹன்ஸ்க்கும் ஒலிவர் டேவிஸ். ஸோ இவங்க மிஸ் ஆகிட்டு அப்படியே 2 5 கிரெடிட் பிளேயர்ஸ் கூட உள்ளே வரலாம். ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் சின்னதாக மாற்றும் டேபிளை. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ 6 பேர் இருக்காங்க. 6.5 பொறுத்த வரைக்கும் டி ரோஜர்ஸ், வெப்ஜின், நாதன் மெக்கன்ட்ரூ. ஸோ ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லோ கிரெடிட் பிளேயர்ஸ். ஸோ யாரை எடுத்திருக்கோம் அப்படின்னா மெர்லோ ஸ்குவாடில் இருக்கார், பட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6.5க்கு கீழே எந்த பிளேயரும் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பிளேயர் உள்ளே என்ட்ராகலாம். ஸோ கேம்பல் கெல்லாவே அல்லது நிக்கிட்டராஸ் யாராவது ஒருத்தர் வரலாம். ஸோ இவங்க யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க? நிக்கிட்டராஸ் ஒலிவர் டேவிஸையும் கேம்பல் கெல்லாவே பீட்டர் ஹான்ஸ்கோப்பையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்னாச்சு, சிங்கிளாக ஏதாவது பிளேயர் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்படி மேபி நிக்கிட்டராஸோ கேம்பல் கெல்லாவேவோ ஒரு ஆள் மட்டும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. லாஸ்ட் மேட்ச் என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால பெருசாக வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். ஓகேங்களா? இந்த கிளியரன்ஸ்க்காக தான் இப்போ வரைக்கும் 9ல் 3 பிளேயர், இந்த சின்ன கால்குலேஷன் பார்த்துக்கலாம், எப்பவும் பார்க்குறது தான். 9ல் 3 பிளேயர், 8.5ல் 3 பிளேயர், 8ல் 5 பிளேயர், 7.5ல் 2 பிளேயர், 7ல் 6 பிளேயர், 6.5ல் 3 பிளேயர். இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். இதில் 7ல் லெஸ் ஆகி 5 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் உள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போது லாஸ்ட் மேட்சோட கம்பேரிசன் பண்ணிங்க அப்படின்னா இந்த 8 கிரெடிட்டில் கொஞ்சம் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே போல் தான் 8.5ல் 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். இதை பேஸு இந்த 2 கிரெடிட்டில் ஏதாவது ஒரு கிரெடிட்டில் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கும். இந்த இன்னொரு விஷயம், இந்த கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம். 9, 8.5, 8 இந்த பிளேயர் எல்லாருமே கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. யாரும் லெவலிருந்து போக மாட்டாங்க. எக்ஸைட்டாக 11 பேர் இருக்காங்க. இது மாறாது. ஸோ இந்த பிளேயர் கன்ஃபார்ம் லெவலில் ப்ளே பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வெஸ்ஸேகர் ஸ்குவாடில் இல்லாத பிளேயர் கண்டிப்பாக இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
ஓகே, அடுத்தது இப்போ அதுக்கு வந்துக்கலாம். இப்போ பேட்டர்ன் பேஸ் நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்னது. ஸோ என்ன பிக்கிங் பேஸில் தான் அது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது மேட்ச் ப்ரோக்ரஸ் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர், ஸோ ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கக்கூடிய மேட்ச்சு பேட்டர்னும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி வரும். விக்கெட் கீப்பரில் இப்போ 4 பேர்த்த நம்ம எடுத்திருக்கோம். திரும்பவும் அதே தான், ஒரு 2 பிளேயர் வரைக்கும் இந்த 4 பேரும் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1 or 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 4 பேருமே லெவலில் இருந்தால் 2 பிளேயர் வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய கிரெடிட் இதெல்லாமே அதுதான் சொல்லுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கங்க. பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் மேட்ச் எப்படி தான் சொல்லியிருந்தோம், பேட்டிங் பேஸில் மூவ் ஆகும்போது அதிகமான பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இந்த மேட்ச் 2 or 3 அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. சில நேரங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஒரே பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுங்கிறதும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் இப்போது 2 or 3 அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு காரணம், இப்போ எடுத்துருக்கிற லெவல் படி ஒரு பிளேயருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் 2 or 3 அப்படின்னு எடுக்க காரணம் என்னென்னா, இந்த பிளேயரில் யாராவது இன்றைக்கி டெராஸ்க்கு எல்லாவையில் ஒருத்தர் ப்ளே பண்ணும் பட்சத்தில் 2 to 3 பிளேயர், ஸோ அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. பட் 2 or 3 அப்படிங்கிறத பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு 3 பிளேயர் அப்படிங்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட எண்ணிக்கை 5 பிளேயர் வரைக்கும் உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம கணிக்க முடியாது, இதை நீங்கள் யாரும் இப்படி எடுத்துக்கக்கூடாது. ஸோ 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் 2 or 3 அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கணக்குக்கு வரக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இங்கே ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இங்கே பர்ஃபார்மன்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி மேட்ச் மாதிரி ஒரு யூகிக்கிறீங்க அப்படின்னா 4 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு பிளேயர் மிஸ் ஆகும்போது இன்னொரு பிளேயர் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், அதை பார்த்துக்குங்க. 3 என்னுடைய கணிப்பில் 3 பிளேயர்ஸ் கம்பல்சரியான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே போக பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுலிங் பேஸில் தான் இந்த மேட்ச் ஆல்ரவுண்டர் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா பாயிண்ட் பேஸை யோசிக்கும்போது பவுலர்ஸுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குது. ஸோ அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே தான் பிளேயர்ஸ் 8 பிளேயர் வரைக்கும் இருப்பாங்க. பட் டேபிள் பேஸில் யோசிச்சோன்னா 3 to 5, மினிமம் 3 மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கலாம். ஸோ இப்போது டோட்டலாக பேட்டர்ன் பேஸ் என்னென்ன யோசிச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற கணிப்பு விக்கெட் கீப்பிங்கில் மாறலாம், அதை தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் 1, பேட்டிங்கில் 2 or 3, ஸோ இங்கே 1 or 2 விக்கெட் கீப்பிங், பேட்டிங்கில் 2 or 3, ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் 2 or 3 அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் 4 ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம். இந்த பிக்கிங் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கில் 3 to 5, ஸோ இந்த அமைப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையே கம்பேரிசன் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு 3 பேட்டர்ன் 4 பேட்டர்ன் வரைக்கும் எடுத்துக்கங்க. அதுக்குள்ளே டீமை மேக் பண்ண பாருங்கள், பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம இது இன்னும் சொல்லலை. ஓகே, கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸாக யார் யார் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எடுத்த இந்த லெவலை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த லெவலை பொறுத்து இந்த லெவல்ஸ் மாறுது அப்படின்னா கொஞ்சம் மாறும், அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு செக் பண்ணிங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கான வாய்ப்பு இருக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில்? மேக்ஸ்வெல் ஆஸ் யூஸ்வல், ஸ்டோனிஸ், இவங்க 2 பேரும். பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜே பாரிஸ், ஸ்டெகட்டி, அவருக்கான வேல்யூ இங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் திரும்ப கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிரீன், கார்டன். ஸோ இப்போ எடுத்த லெவல் அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம், யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த ஒரு 3 பிளேயர் ப்ளஸ் வெஸ்ஸகர் வர்றாரு அப்படின்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? டோட்டலாக 2 டீம்லேயும் 4 பிளேயர் எடுத்திருக்கோம். இந்த பிக்கிங் பேஸை பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கேப்டனை மாற்றி வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இதே ஆல்ரவுண்டரில் தான் தொடருது அப்படின்னா கம்பல்சரி இந்த 8 பிளேயர்த்துக்குள்ளே கேப்டன் யூஸ் பண்ணுங்கள். தண்டருக்கு ஃபேவர் அப்படின்னு வரும்போது பவுலர்ஸ்
ஓரியன்டாக ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். வெசகர், நாதன் மெக்கன்ட்ரூ இந்த மாதிரி ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ரவுண்டரை பேஸ் பண்ணி க்ரீன் கார்டன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸும் அதே மாதிரி தான். ஒன் சைடு அப்படின்னா ஆல்ரவுண்ட்ஸை சார்ந்துடுங்க. ஈக்குவல் ஃபைட்டுனா அங்கே இருக்கக்கூடிய பவுலர்ஸ் நம்ம கொடுத்த 2 பவுலர்ஸ் அவங்கள கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகேங்களா? பேட்டன் ப்ளஸ் டாப் 4 பிக்கோட மேட்ச் சுச்சுவேஷன் ப்ளஸ் கேப்டன் ஆப்ஷன் இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது இந்த டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணுறோம். பிளேயர் பேஸில் சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா பார்த்துக்கலாம். சில விஷயம் இன்றைக்கி மைனஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம டெலிகிராமில் டீம் கொடுத்துருந்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம மனான்டியை கொடுத்துருந்தோம். சவுகான் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம மனான்டி கிரெடிட் பேஸும் சரி, பர்சன்டேஜ் பேஸும் சரி 2 பேர்த்துக்கு ஈக்குவல் வாய்ப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணுறோம். இதை தாண்டிய வேறு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைப்பில் போடணுன்னா ஒரு வீடியோ அதுக்கு தனியாக அதை நம்ம பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த டைப் வரும்போது இப்போ சொல்லிக் கொடுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஆரம்பித்தப்போ வெறும் பர்சன்டேஜை பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் லாஜிக் பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் கிரெடிட் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டேபிள் வைஸ்க்குள்ளே வந்திருக்கும். அந்த டேபிளில் இப்போ பிக் பண்ணுற அமைப்புக்குள்ளே பேட்டர்னுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் தெளிவாக ஆனதுக்கப்புறம் பிளேயரை சார்ந்து எந்த பிளேயர் எப்படி அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஒரு இடத்துல 2 பிளேயர்னால் அந்த ஆப்ஷனில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய இடத்துக்கு வரலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கம்பல்சரி பாருங்கள். அங்கே சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். இன்னொன்று, எந்த டீம் வின் பண்ணுது ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப்டர் லைனப் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு குரூப் இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தோம், இனியும் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே அதுக்கான அறிவிப்பு வரும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.